நந்தனாருக்கு மணிமண்டபம், ஐயா இளைய பெருமாளுக்கு நூற்றாண்டு அரங்கம் என்று கல்வி வளர்ச்சி நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிற சூழலில் இந்த பெருமையை முதலமைச்சர் அவர்கள் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார். நந்தனாரும் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். இன்றைக்கு இந்த வட்டாரத்திலே கல்வி வளர்ச்சி மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நந்தனாருடைய பங்களிப்பு மகத்தானது. அதை போல ஐயா இளைய பெருமாள் அவர்கள் இங்கே என்னுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிவித்ததைப் போல அகில இந்திய அளவிலே ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்கள் குறித்து ஆய்வு செய்தவர் தந்த அறிக்கை இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கை. அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வி வளர்ச்சி குறித்து அவர் தந்த ஆலோசனை. 1931ஆம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி வளர்ச்சி என்பது 1.5% இருந்தது. வெறும் 1.5%. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களின் கல்வி வளர்ச்சி விகிதம் 78% உயர்ந்திருக்கிறது. பொதுவாக கல்வி வளர்ச்சி 80% என்று சொன்னால் தலித் மற்றும் பழங்குடி மக்களின் கல்வி வளர்ச்சி என்பது 78% உயர்ந்திருக்கிறது. டிராவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய முதலமைச்சரின் ஆட்சி நிர்வாகம், இந்த அரசு கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தார். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு கலைஞர் காலத்திலும் இன்றைக்கு நம்முடைய தளபதி காலத்திலும் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம்.